ஹலோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா KTM Duke 160 பைக் இருக்குது. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்ப்போம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துட்டோம். கைஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரைட் பண்ண எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லை அதுதான் பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே உள்ள பைக் தான் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ சீட் ஹைட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm வருது. உங்களுக்கு எம்டி பைக் இருக்குது தெரியுமா, அந்த அதே சீட் ஹைட் தான். உங்களுக்கு ஷார்ட் ரைடர்ஸ்லாம் பைக் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த பைக்கோட நிறைய பேர் டாப் ஸ்பீடு எவ்வளோ ப்ரோ பிடிச்சிங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா 118 தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க 125லாம் போகுன்னு போட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் அதிகமாக போகிறது மாதிரி வீடியோ போட்டிருந்தாலோ இல்லை அவங்க போயிருக்கேன்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பைக் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 40 கிட்ட கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை, ஆனால் யாருமே வாங்கிட்டு இன்னும் சொல்லலை. ஓனர்ஸ் ரிவ்யூ சொன்னாங்கன்னா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 40க்குள்ளே தான் கிடைக்கும். இந்த பைக் யாரெல்லாம் வாங்காண்டாம் அது பார்த்துடலாம். யாரெல்லாம் வாங்கலான்னா எனக்கு KTM சைடு தான் பைக் வேணும். அது இல்லாமல் மைலேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக இருக்கணும், பவர் வந்து டீசெண்டாக இருந்தால் போதும். அப்படி உள்ளவங்க வந்து இந்த பைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்டிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு அடுத்த ஒரு பைக் தான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருப்பீங்க. ஆனால் KTM சைடு தான் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு இந்த பைக் செட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் பைக் இருக்குது தெரியுமா, Yamaha MT பைக், அந்த பைக்கோட அதே பவர் தான் இது. என்ன இந்த பைக்கோட குறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் எண்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நான் 118 வரை தான் போயிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டாப் ஸ்பீடு போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இனிஷியல் பவர் இருக்குது தெரியுமா, இது பிரேக்கிங்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோட் இருக்குது தெரியுமா, அங்கே அதுமாதிரி சிட்டியில் ஓட்டக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். பைக் பார்த்தீங்கன்னா லுக் உங்களுக்கு தெரியும், பழைய BS3 BS6 அந்த பைக்கோட அதே லுக்கு. ஓகேவா, அந்த 390 இருக்குது தெரியுமா, அதோட லுக்கு அவங்களுக்கு செமையாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி நீங்கள் வந்து சோலோ ரைடருக்கும் உங்களுக்கு செட் ஆகும் கைஸ். நீங்கள் இப்போ நீங்கள் ஃபேமிலி யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பைக்கை. டீசென்ட் பைக். ஓகேவா, நான் சொல்கிறது அப்படிலாம். ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் இப்போ வந்து உங்களுக்கு KTM சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச சிசியே இதுதான். ஃபஸ்ட்டு 125 இருந்துச்சு, அது தூக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 160 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீ RC இறங்கியிருக்கு, அது நான் ரைட் பண்ணிவிட்டு அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக உங்களுக்கு சிட்டிக்குள்ளே அழகாக ஓட்டலாம், உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அதுமாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு அவ்வளோ ஹீட்டிங் ப்ராப்ளம்னா நீங்கள் டிராஃபிக்கில் நின்னீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஆனால் முன்னாடி பழைய மாதிரி உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு நீட்டாக ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படியும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பைக் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு 80 கூடி போனால் 80 வரைக்கும் தான் போவீங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஓகே தான் சரியா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ இது வேஸ்ட்டு, இது ஒர்த்தே கிடையாது அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள், இந்த பைக் வேஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். நான் இப்போ 390 பைக் வச்சுருக்கனால இந்த பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பைக் ஓட்ட போகிறவங்களுக்குலாம் இந்த பைக் கரெக்டாக செட் ஆகும் கைஸ். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு கேட்டகரியில் நீங்கள் பைக் வாங்கிக்கலாம், சிசி பொறுத்து வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ 150 சிசி பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் 200 சிசி பைக் வாங்கலாம். நீங்கள் ஸ்கூட்டி இல்லாட்டா நீங்கள் வந்து 125 சிசி பைக் ஓட்டிகிட்ருப்பீங்க. அவங்களுக்குள்ள இந்த பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக தான் தெரியும். ஏன்னா பவர் இருக்கணும் உங்களுக்கு. இதுலேயே நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3rd கியர் வரைக்கும் நல்ல பவர் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பவர் அப்படியே கம்மியாயிரும். ஓகேவா, 5ஆம் கியர்லாம் கம்மியாயிரும். 6ஆம் கியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பைக் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கை வலியெல்லாம் அவ்வளோ வராது கைஸ். உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது சரியா. சில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரெட் ஆகும் கொஞ்சம் தூரம் ஓட்டம் முன்னாடி. அதேமாதிரி சீட்டு பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் ரைடுக்கெலாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லாங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹார்டு சீட்டு வந்து குஷினாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகுது. லாங் ட்ரைவ் இந்த பைக் செட் ஆகுமா கேட்டிங்கன்னா செட் ஆகாது. உங்களுக்கு வந்து இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகும்.
நீங்கள் ஃபஸ்ட் இந்த பைக் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பைக் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இந்த பைக் வாங்காதுங்க, ஓகேவா? நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகுமா, உங்களுக்கு ஏற்ற பவர் இந்த பைக்கில் இருக்கா, எல்லாமே இந்த பைக் இல்லை எல்லா பைக்கும் அப்படி தான். நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த இப்போ நான் வச்சுருக்க வேரியன்ட், இந்த எல்சிடி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2,14,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். நீங்கள் இப்போ நியூ கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது தெரியுமா, அது 2,25,000 வரும். இது கூட பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் கொடுக்குறாங்க, சில ஷோரூமில் கொடுக்கல, ஆனால் ஃப்ரீ ஹெல்மெட் கொடுக்குறாங்க. சில ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ரூபா வாங்கிட்டு தான் ஹெல்மெட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா கேடிஎம் பிராண்டோட ஹெல்மெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சில ஷோரூமில் பார்த்து இக்னைட் ஹெல்மெட் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க, சரியா? ஹெல்மெட் கண்டிப்பாக இந்த புதிய பைக் வாங்கினா கண்டிப்பாக ஹெல்மெட் கொடுக்கணும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண டீசெண்டாக தான் இருக்குது கைஸ், ஓகேவா? இந்த பைக்கை தந்து ஹெல்ப் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூம். இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருந்து நீங்கள் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக டெஸ்ட் ட்ரைவ் பைக்கெலாம் தனியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து கேட்டிங்க ஹெல்மெட்டுக்கு போட்டு ட்ரை பண்ணுங்க, அவங்க அதான் சொல்லுவாங்க. ஹெல்மெட் கொண்டு வந்துக்கோங்க, வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதான் எனக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இதுன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.